ஏங்க அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னா, அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அதை நீங்கள் மறந்துட்டீங்க பாருங்க. அப்படின்ற மாதிரி தன்னை பற்றி விமர்சனம் செய்த அனைவரையுமே நினைவில் வைத்துக்கொண்டு, அந்த விமர்சனத்திற்கு நான் எப்படி பதிலடி கொடுக்க போகிறேன்பா அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்கிறாரு ஒருத்தர். யார் அவர்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, கனிமொழி அம்மையார் வந்து சமீபத்தில் இவங்களுடைய டபுள் இன்ஜின் இருக்குல்ல, அதை வந்து ஒரு மக்கார் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். மக்கார் இன்ஜின்னா என்ன தெரியும்? ரிப்பேரான இன்ஜின் அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி ரிப்பேரான இன்ஜின் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க போல். அதை கேள்வியாக கேட்குறாங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட. அவர் இதுக்கு மட்டும் விமர்சனத்துக்கு பதில் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் எந்த அளவுக்கு ரொம்ப நியாயமானவர்னா, என்னங்க கனிமொழி அம்மையார் சொன்னதை மட்டும் சொல்கிறீங்க? முதல்வர் சொன்னார், அதை சொல்ல மறந்துட்டீங்களே நீங்கள். கனிமொழி அம்மையார் மக்கர் இன்ஜின்னாங்க, முதல்வர் என்ன சொன்னார்? டப்பா இன்ஜின்னாரு. இந்த மாதிரி 2 விமர்சனங்கள் இருக்குது, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விமர்சனங்களையும் இப்படி எடுத்து வச்சு, யார் எந்த இன்ஜின், யார் மக்கார் இன்ஜின், யார் டப்பா இன்ஜின், யார் வந்தே பாரத் இன்ஜின்றதை நீங்கள் தேர்தல் முடிவில் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு கவுண்டர் பண்ணியிருக்காரு. இன்ஜின் என்னடா எதுவும் மெக்கானிக் செட்டுக்குள்ளே வந்துட்டோமோ அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும். அந்த அளவுக்கு பயங்கரமாக இன்ஜினை வச்சு கவுண்டர் அட்டாக் பண்ணியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் மக்கர் இன்ஜின் சொல்லியிருக்காங்க. அவருடைய அண்ணன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இந்த டப்பா இன்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க கூட்டணியிலே மக்கர் ஆகிட்டு தான் இருக்குன்னு தான் நான் கேள்விப்படுறேன். ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க, திமுக காங்கிரஸ் அது இருக்குமா, அது மக்கர் இன்ஜினாக போகுமாங்கிறது தெரியாது. தேர்தல் முடிந்த பிறகு யார் மக்கர் இன்ஜின், யார் டப்பா இன்ஜின், எது வந்தே பாரத் இன்ஜின் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதுக்கடுத்து தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மறுபடியும் அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விருப்பத்தை சொல்லியிருக்காருல்ல. அதை பற்றி கேள்வி கேட்டப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வருஷ காலமாக தானேப்பா சொல்லிட்டுருக்காரு, புதுசாக ஒன்றும் சொல்லையே, மறுபடியும் இப்போ அதை மீண்டும் நினைவூட்டியிருக்கிறார், அவ்வளோதானே தவிர அதை பற்றி நம்ம என்னத்தை சொல்கிறது? அவருடைய எண்ணம், அவருடைய ஆசை. இதை நம்ம எப்படி விமர்சனம் பண்ணுறது? மற்றவங்களோட விஷயத்தில் நம்ம விமர்சனம் பண்ண முடியாது, டீசெண்டாக இருக்காது அது அப்படின்ற மாதிரி டீசென்சி கருதி அதை பற்றி விமர்சனத்தை தவிர்த்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். இல்லை, அது மதிப்புக்குரிய ஓபிஎஸ் அவர் ரொம்ப வெகு காலமாக அந்த கருத்தை சொல்லி கொண்டு வருகிறாங்க. அதனுடைய அடிப்படையில் அவர் நேற்றும் இன்றும் அந்த கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அது பற்றி நான் இந்த கருத்தை நான் சொல்ல முடியாது. இப்போ என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியில் ஏதாவது கருத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லலாம். அடுத்த கட்சியில் கருத்து சொல்வது என்பது அது சரியாக இருக்காது. நெக்ஸ்ட் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தை மறுபடியும் தனி நீதிபதிக்கு மாற்றிருக்கிறாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சார் மாற்றி மாற்றி இப்படி புரட்டி போட்டுக்கிட்டே இருந்தால் ஜனநாயகன் படம் வருமா வராதா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேட்டாங்க. என்ன பாஜக தாண்டா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேட்க, அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் லாஜிக்கலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்பா பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு, அது ஏதாவது பஞ்சாயத்தாச்சா? இல்லை, அது யாருடைய படம்? எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துச்சுல, அதுக்கு வந்து நாங்கள் பாஜக தான் ரிலீஸ் பண்ணிச்சு சொல்லுவீங்களா? இல்லை, அது ஒரு தனி பாடிப்பா, சென்சார் போர்டுங்கிறது ஒரு தனி பாடி. அதை போயிட்டு நாங்கள் என்னமோ பண்ணுற மாதிரி எங்ககிட்டயே கேட்டுக்கிட்டு இருந்தா. ஜனநாயகன் படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதனால் இப்போ கேஸில் இருக்குன்ட்டு. நம்மள்கிட்ட கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? அவரை போய் இதை வச்சு நம்ம என்ன ராஜா அப்படின்ற மாதிரி லாஜிக்கலாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ண எங்களுக்கு நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்களா? அப்புறம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலைன்னா மட்டும் எங்களை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி முன்வைத்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். இல்லை, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா பராசக்தி படம் வந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும், அது யாருடைய படம் என்பதும் உங்களுக்கு தெரியும். அதாவது தேர்தல் ஆணையம் அல்லது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதெல்லாம் ஒரு இண்டிபெண்ட் பாடி. அதே மாதிரி சென்சார் போர்டு ஒரு இண்டிபெண்ட் பாடி. அந்த படம் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் கட் பண்ணியிருக்காங்கன்னு. பராசக்தியை ரிலீஸ் பண்ண அதுக்கு ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் ஜனநாயகம் வந்திருக்குன்னா அதுக்கு மட்டும் ஒரு பெரிய விளம்பரத்தை தேடிட்டு இருக்கீங்க. எதுக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அடுத்தது விஜய் அவர்கள் செய்த ஒரு சமீபத்திய செயல், ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார்ல, அதுதான் அதைத்தான் கேட்குறாங்க. ஊழலற்ற ஆட்சி விஜய் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க நயினார் நாகேந்திரன் அவர்கள், உங்களுக்கே சிரிப்பாக வரலையா, சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்களே, இதெல்லாம் என்ன என்ன பிரதர் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தார். சரி, விஜய் அவர்களுக்கு தான் பதிலடி கொடுக்க போகிறாருன்னு பார்த்தா அங்கேருந்து அப்படியே டேக் டைவர்ஷன் ஆகி விஜயே பேசினாலும் எங்கள் டார்கெட் திமுக தான், விஜயெல்லாம் அடிக்கிறதே கிடையாது, முடிஞ்சு சிரிச்சாச்சு, கவுண்டர் முடிஞ்சு. அடுத்து டிஎம்கேக்கு வருவோம். எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட போயிட்டு மனு கொடுத்துட்டு வந்துக்கிறார். இந்த பாருங்க ஆவணங்கள்லாம் இருக்குது, இவ்வளோ ஊழல் நடந்துக்குதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களே போயிட்டு ஆளுநரை சந்தித்து கொடுத்துட்டு வந்துருக்கிறார். அவ்வளோ ஊழல் நடந்திருக்குது இந்த ஆட்சியில்
அப்படின்னு போகிற போக்கில் திமுக ஒரு போடு போட்டுக்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். விஜயை பற்றி கேள்வி கேட்டாலும் அடி வாங்குறது என்னமோ திமுக தான் பாஜக கிட்ட. இது உங்களுக்கே சிரிப்பாக தெரியலையா? சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க. எவ்வளோ ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பதை மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள் கவர்னரை சந்தித்து அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்துருக்கார். கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் அப்படிங்கிறத மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் கவர்னரை பார்த்து கொடுத்துருக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வேறு இடத்துல ஒரு செய்தியாளர் சந்திப்பு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஒரு இடம். இன்னொரு இடத்துல மறுபடியும் செய்தியாளர்களை சந்திக்கும் போது நம்ம ஆளுங்க என்ன கேட்டாங்கன்னா, பன்னீர்செல்வம் அவர்கள் கூடவே இருந்தவர் தானே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கொஞ்சம் அப்படி விலகிட்டு திருப்பி வந்து சேர்ந்துருக்கார். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் கடைசி வரைக்கும் கூடவே நின்னார். ஆனால் அவரை போய் இப்படி மதிக்காமல் விட்டீங்களே, அவரை நீங்கள் கூப்பிடவே இல்லை. டிடிவி தினகரன் அவர்கள் கூட சொல்கிறார் இங்கே வந்து இணையணும். ஆனால் நீங்கள் ஒரு தலைமை பதவியில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? அண்ணே பன்னீர்செல்வம் அண்ணே வாங்க சேர்ந்துக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? கூப்பிடலே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டார். அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்குமே, அனைவரும் ஒன்றிணையணும்னு சொல்லியிருக்கோமே. அந்த அனைவரும்ல பன்னீர்செல்வம் அவர்கள் வருவார்ல, அது தனியாக கூப்பிடணும்னு இல்லைப்பா, அந்த அனைவருக்குள்ளே பன்னீர்செல்வம் அவர்கள் வருவார் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். கூட இருக்கிறவங்க நிறைய பேர் கருத்து சொல்லத்தான் செய்வாங்க. அதாவது அரசியலில் வந்து தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தானே தவிர தொண்டர்கள் எடுக்கிற முடிவு அப்படிங்கிறதுல தலைவர்கள் சில முடிவுகள் எடுப்பாங்க, தொண்டர்கள் அவமதிச்சு போவாங்க. இல்ல நீங்க ஏன் முடிவு எடுக்க முடியாம இருக்கீங்க? நாங்க நல்ல முடிவு தான் எடுத்திருக்கிறோம். ஓபிஎஸ் அழைக்கலை, அதிகாரப்பூர்வமா வாங்கன்னு தினகரன் சொல்றாரு, அவர் வரணும்னு சொல்றாரு. நீங்கெல்லாம் அந்த கூட்டணிக்கு தலைமையான நீங்களாம் ஏன் அதை சொல்ல மாட்டீங்க? நான் வந்து இன்னைக்கு நேற்று சொல்ல ஆரம்பத்தில் எல்லாரும் ஒன்று சேரணும்னு ஆரம்பத்தில் சொல்ல எல்லாருக்கும் போது அதில் எல்லாரும் அடங்கி எல்லாரும் கிட்டத்தட்ட வந்துட்டாங்களா சார்? பன்னீர்செல்வம் மட்டும் தான் வெளியே இருக்காரு.